பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கை கோணலாய் கிடக்கிறதே, எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன். நான் வெளியே வரணும், இந்த பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும், இந்த அக்கிரமத்திலிருந்து வெளியே வர வேண்டும். ஆனாலும் என்னுடைய பிரயாசம் தோல்வி அடைந்தது போல் இருக்கிறதே. தேவ சமூகத்தில் தான் காத்து கிடக்கிறேன், ஆனாலும் ஒரு ஜெயம் கிடைக்காதது போல் என் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறதே. எப்பொழுது ஒரு மாற்றம் சம்பவிக்கும் என்று இயேசுவை முகமுகமாய் நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் கிடக்கக்கூடிய கோணல்களை நான் சரிப்படுத்தி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோணல்களை எல்லாம் நான் செவ்வை ஆக்கி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சத்ருவானவன் உட்புகுந்து தன்னுடைய வாழ்க்கையை சிறைப்படுத்தி கண்ணிக்குள் அகப்படுத்தி பல போராட்டங்களை உண்டு பண்ணி பிரச்சனைகளை உண்டு பண்ணி தன் வாழ்க்கையை கோணலாய் மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சத்ருவின் ஆதிக்கங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு அநேகம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அவன் குடும்பங்களை தன் கைப்பிடிக்குள் வைக்கும்படிக்கு அந்த குடும்பங்களை எல்லாம் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். எந்தெந்த குடும்பங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த குடும்பங்களிலேயே பிரச்சனைகளை உண்டு பண்ணி தீவிரமாய் அவர்களை விலக்க வேண்டும், இந்த இடத்திலிருந்து அவர்களை துரத்த வேண்டும். தேவனை ஆராதிக்கிறவர்களை ஆராதனை செய்ய விடாதபடிக்கு தடை பண்ணி கோணல்களை உண்டு பண்ணி பாதைகளை செவ்வைப்படுத்தாதபடிக்கு கரடு முரடாய் தன் வாழ்க்கையை சீர்படுத்த நினைக்க முடியாதபடிக்கு சத்ருவானவன் தொலைத்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும் தீர்மானங்களையும் நான் உடைத்து போட்டு உனக்குண்டான வாசல்களை நான் திறந்து தருவதற்கு இன்றைக்கும் நான் ஜீவனுள்ள தகப்பனாய் நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் கோணலாய் கிடக்கிறவைகள், உன் பிள்ளைகளுடைய காரியம் கோணலாய் கிடக்கிறதா, உன்னுடைய பிரச்சனை கோணலாய் கிடக்கிறதா, வியாதி ஒரு கோணலாய் கிடக்கிறதா, உன் திருமண காரியம் கோணலாய் கிடக்கிறதா, உன்னுடைய தொழில் கோணலாய் கிடக்கிறதா, எந்தெந்த காரியத்தில் கோணல்கள் இருந்து கொண்டிருக்கிறதோ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கோணல்களை நான் சீர்படுத்த போகிறேன். உன் குடும்பத்துக்குள் சத்ருவானவன் கொண்டு போட்டு எழும்ப விடாதபடிக்கு தடை பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்தகார சக்திகள் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போவேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துவேன் என்று ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பாளையத்தில் இறங்கி நின்றபோது அவர்கள் கூடாரத்தை கட்டி அந்த கூடாரத்துக்குள் வாசம் பண்ணும்போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு கூட துணை இருந்தார். அவர்களை வழிநடத்தும் போது மோசே சொன்ன காரியம் ஒன்று உண்டு, ஆண்டவரே எனக்கு முன்பாக உம்முடைய சமூகம் செல்லட்டும், நான் அந்த சமூகத்தை பின்தொடர்ந்து வருவேன். நீர் எங்களுக்கு முன்னாடி போவீரே, ஆனால் எப்பேற்பட்ட சத்துருக்களின் ஆதிக்கங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறும். ஆண்டவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கக்கூடிய இடத்துல சத்ருவின் இருளுக்கு அங்கு அதிகாரம் இல்லை. குடும்பத்துக்குள் இருளை ஏற்படுத்தி கொடுத்தி கொண்டிருக்கிறானா, அந்த இருளில் இருந்து வெளிவர முடியாதபடிக்கு சிக்கி திணறிக்கொண்டு நிற்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார்,
சூரியனாகிய வெளிச்சமாகிய கிறிஸ்து உன் குடும்பத்தில் உதித்து நான் அங்கு தங்கி தாபரிக்கப் போகிறேன். நான் அந்த இடத்துல உலாவும் போது சத்துரு அங்கு இருப்பதில்லை. கோணலை உண்டு பண்ணி வைத்திருக்கக்கூடிய மாந்திரீக கட்டுகள் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. உன் பிள்ளைகளை பிடித்து வைத்திருக்கக்கூடிய மந்த புத்திகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உன் பிள்ளைகளை எழும்ப விடாதபடிக்கு உன் பிள்ளைகளை சேதப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பொல்லாத கிரியைகள் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. தெய்வ சமூகத்தில் காத்து கிடந்தாய் அல்லவோ, நான் செய்கிற காரியமெல்லாம் கோணலாய் போய்கொண்டிருக்கிறது. அதில் ஒரு ஜெயத்தை காண முடியவில்லை, ஒரு வழிவாசல் திறக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கை செவ்வைப்படுத்த முடியவில்லை. ஆவியானவருடைய மகத்துவம் உன் குடும்பத்தில் அசைபாடி கொண்டிருக்கிறது. நீ அசைக்கப்படுவதில்லை, நீ கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. அவருடைய கரம் உன் குடும்பத்தில் நிழலிட்டு கொண்டிருக்கிறது என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் வாங்கப்பா, என் குடும்பத்தில் எல்லாமே கோணலாய் கிடக்கிறது, நான் அதிகமாய் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறேன், ஆனாலும் என் குடும்பத்தில் உள்ள காரியத்தில் ஒரு ஜெயத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. பிள்ளைகள் எப்பொழுதும் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள், புருஷன் முறுமுறுத்து கொண்டிருக்கிறான். வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் என் குடும்பத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. தெய்வமாகிய நீர் என் குடும்பத்தில் வருவீரே ஆனால் என்னுடைய பாதை செவ்வைப்படுத்துமே ஆண்டவரே, என்னுடைய கோணல்கள் எல்லாம் சமமாக்கப்படுமே ஆண்டவரே, நான் நேரான வழியில் உம்மை நோக்கி பார்த்து நடப்பதற்கு தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அபிஷேகமும் குடும்பத்தில் வெளிப்பட போகிறது. அந்த கிருபையை நான் உனக்கு தரப்போகிறேன். என் கிருபை உனக்கு கிடைக்கும் போது அதில் ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும், அதில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். சத்துரு துக்கத்தை தரமாட்டான், சத்துரு சஞ்சலத்தை தர முடியாது. ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்தீங்களே ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோணல்கள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. அது செவ்வையான பாதையில் நடந்து போகக்கூடிய பாதையில் ஆண்டவரை வழிமாறி நாங்கள் போகக்கூடாதபடிக்கு கர்த்தர் எங்கள் கரத்தை பிடித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் முன்னணியில் நடந்து போவீரே ஆனால் அது எப்பேற்பட்ட தடையாய் இருந்தாலும் அந்த தடைகள் மாற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினர் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.